இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் டே 2 பார்த்தீங்கன்னா நான் முழுசாகவே வடக்கனாக மாறிடுவேன் போல். ஏன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நானும் சிக்கன் கிரேவியும் வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன். இந்த வடக்கனுங்களாம் எப்படி தான் இந்த பச்சை மிளகா ராவா சாப்பிட்றானுங்கன்னு தெரில. சாப்பாடு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த பச்சை மிளகா கொண்டு வந்து வச்சிடுறானுங்க. எப்படியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சூடாக ஆவி பறக்க நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் கிரேவியும் நானும் வந்துருச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாப்பிட்ணுன்னு எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. வடக்கன் இருக்கு ஏதோ பேர் சொன்னேன் அந்த சிக்கன் கிரேவிக்கு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவியோட பேர் ஞாபகம் இல்லை. அதனால் நானே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், வெள்ளை கிரேவின்ட்டு. மத்தியானமும் சப்பாத்தி சாப்பிட்டனால பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியல. 2 பட்டர் நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த கிரேவியோட. வெள்ளையாக இருந்தாலும் கிரேவி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வடக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏமாற்றிட்டான். ஹாஃப் கிரேவி கிடையாது, ஃபுல் கிரேவி தான் வாங்கணும்னு சொல்லிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஃபுல் கிரேவியை கொண்டு வான்னு சொல்லிட்டேன். இந்த ஃபுல் கிரேவி பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரே ஆளாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த நானை பார்த்தீங்கன்னா பிக்க முடியல. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு அந்த நானை பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்திருப்பானுங்க. 5 பேரும் பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஏன் என்ன பார்த்துட்டு இருந்தானுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற கிரேவி எப்படா சாப்பிடுவான்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா மணி 10:15. இவன் எப்படா கிளம்பி போவான், நம்ம எப்படா வீட்டுக்கு போகலான்னு சில பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்டு பழக்கமே இல்லை. அதுவும் நம்ம சரித்திரத்திலே கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு தான் பழக்கம். இது மாதிரி டைலாக் விட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நானே அப்படியே வச்சுட்டேன். என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. இனிமேல் ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதான் சாப்பிட்ணும். 2 பேர் சாப்பிட்றது 3 பேர் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இனிமேல் நான் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன். அதையும் எடுத்து வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.